இன்னைக்கு நம்ம விருந்தினர் பக்கத்தோட கெஸ்ட் யார் அப்படின்றத சொல்லலாமா லேக்கா? சொல்லிடலாம். முதியோர் மனநலம் குறித்த நமது கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிக்க வருகிறார் இத்துறையில் அனுபவம் வாய்ந்த முதியோர் மனநல மருத்துவர் சுபாஷினி சர்க்குணம் அவர்கள். வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர். எங்களுடைய விருந்தினர் பக்கத்துல உங்களை சந்திச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஸோ இன்னைக்கு நிறைய விஷயங்கள், நிறைய சந்தேகங்கள் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டிமென்ஷியானா என்ன, அதை பத்தி சொல்லுங்க. டிமென்ஷியாங்கிறது தமிழ்ல மறதி நோயின்னு சொல்லுவோம். டிமென்ஷியாங்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா ஒரு அம்ப்ரெல்லா டேர்ம். ஓகே. மூளையில ஏற்படுற சில சுருக்கங்கள், அதாவது செயல்பாடு இழப்பு நிறையவற்றை சேர்த்து நம்ம டிமென்ஷியான்னு சொல்கிறோம். அதுக்கு நிறைய காரணங்கள் உண்டு. மோஸ்ட் காமன் பார்த்தீங்கன்னா ஆல்சைமர்ஸ் டிமென்ஷியா. ஸோ டிமென்ஷியாவும் ஆல்சைமர்ஸும் சேம் கிடையாது. ஸோ டிமென்ஷியாவில் ஒரு டைப் ஆஃப் டிமென்ஷியா ஆல்சைமர்ஸ் டிமென்ஷியா. நம்ம யூஸ்வலாக காமனாக யூஸ் பண்ணும்போது டிமென்ஷியாவையும் ஆல்சைமர்ஸையும் சேர்த்து யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ டிமென்ஷியாங்கிறது நியூரோ டீஜெனரேஷன். மூளை கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கிட்டே வரும். அதனால் அதன் செயல்திறன் கம்மியாயிட்டு நிறைய சிம்டம்ஸ் வரும். மோஸ்ட் காமன் பார்த்தீங்கன்னா மெமரி டிஸ்டர்பன்ஸ், மறதி வருது. ஸோ அதுதான் டிமென்ஷியா. இந்த மறதி நோய் வர்றதுக்கு மெயினான காரணம் என்ன மேம்? மறதி நோய் வரத்துக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. நான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? மோஸ்ட் காமன் ஆல்சைமர்ஸ் டைப் ஆஃப் டிமென்ஷியாவில் என்ன ஆகுதுன்னா, ஒரு அப்நார்மல் ப்ரோட்டீன் நம்ம பிரெயினில் டெபாசிட் ஆகும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அது 40 வயசுலேருந்தே ஆரம்பிச்சிருதுன்னு நிறைய ஸ்டடீஸ் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அப்நார்மல் ப்ரோட்டீன்ஸ் டெபாசிட் ஆகிறதுனால நம்மளோட நியூரான்ஸ், நரம்பு செல்கள் இருக்கு இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக செயலிழந்து சுருங்கிட்டே வரும். ஸோ அதனால் ஆல்சைமர்ஸ் டிமென்ஷியா வருது. ரெண்டாவது மோஸ்ட் காமன் டிமென்ஷியா பார்த்தீங்கன்னா வாஸ்குலர் டிமென்ஷியான்னு சொல்லுவோம். ஸோ நம்ம மூளைக்கு போகிற ரத்த ஓட்டம், ரத்த குழாய்கள் இருக்கு இல்லையா, ஸோ அதில் அடைப்பு ஏற்பட்டதுன்னா மூளைக்கு போகிற சத்து இல்லை ஆக்சிஜன் குறைவாக ரொம்ப நாள் போயிட்டுருக்கிறதுனால திருப்பியும் நியூரான்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டு கார்டிகல் அட்ரஃபின்னு சொல்லுவோம். ஸோ அதனால் நிறைய செல்கள் செயல்திறனை எழுந்துறதுனால திருப்பி அதனால் டிமென்ஷியா வருது. நிறைய டிமென்ஷியா பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக வர்றது இருக்குது. அதில் மற்ற டைப்ஸ் பார்த்தீங்கன்னா லூயி பாடி டிமென்ஷியான்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் டிமென்ஷியா அண்ட் பார்க்கின்சன்ஸ் டிசீஸ். பார்க்கின்சன்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ பார்க்கின்சன்ஸ் டிசீஸில் இருக்கவங்களுக்கும் டிமென்ஷியா கொஞ்ச நாள் கழிச்சு வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுவும் ஒரு டைப் ஆஃப் நியூரோ டிஜெனரேஷன். ஸோ டிமென்ஷியாவுக்கு மெயின் காசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நியூரோ டிஜெனரேஷன். ஸோ ஏன் இந்த நியூரோ டிஜெனரேஷன் வருது அப்படின்னா நிறைய ஸ்டடீஸ் இருக்குது. ஸோ நம்மளோட லைஃப் ஸ்டைல் பொறுத்து தான் அதெல்லாம் இருக்குது. அது இல்லாமல் ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போஷனும் இருக்குது. ஜெனட்டிக்காக சில ஜீன்ஸ் நம்ம உடம்புல இருந்தாலும் டிமென்ஷியா வர வாய்ப்புகள் இருக்குது. பட் அது ரொம்ப ரொம்ப ரேர். ஸோ லைஃப் ஸ்டைல்னு பார்த்தீங்கன்னா சுகர், பிபி இருக்கவங்க அது கண்ட்ரோலில் வச்சுருக்கணும். அதே மாதிரி ஃபுட், நியூட்ரிஷியஸ் ஃபுட் எடுத்துக்கணும். அது இல்லாமல் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இதெல்லாம் ஒழுங்காக இல்லை அப்படிங்கும் போது டிமென்ஷியா கொஞ்சம் முன்னாடியே வரும். அப்நார்மல் ப்ரோட்டீன் நம்ம பிரெயினை பாதிக்கப்படும். ஸோ அதனால் அந்த மறதின்ற நோய் வரும் அப்படின்னீங்க. அந்த அப்நார்மல் ப்ரோட்டீன், ஏன்னா ப்ரோட்டீன் அப்படின்னாலே நம்ம அதுக்கான ஃபுட் எடுத்துப்போம், அது போன், கால்சியம் இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அது அப்நார்மல் ப்ரோட்டீன் அப்படின்றப்போ எதுனால அது வருது மேம்? ஃபுட்டால் இன்டேக் அது மாதிரியால வருதா இல்லை ஜீன் வைஸ் வருதா? அப்நார்மல் ப்ரோட்டீன்ங்கிறது நம்ம சாப்பிட்ற ஒரு அம்ப்ரெல்லா டேர்மா ப்ரோட்டீன் சொல்கிறோம். நம்ம ப்ரோட்டீன் சாப்பிடணும், கார்போஹைட்ரேட். ப்ரோட்டீன் உடம்புக்குள்ளே போய் விதவிதமாக ஸ்ப்ளிட் ஆகும், அசம்பிளேட் ஆகிட்டு வேறு வேறு விதமாக ஸ்ப்ளிட் ஆகும். சில ப்ரோட்டீன்ஸ் உடம்புலையே ஃபார்ம் ஆகும். சரிங்களா? அமினோ ஆசிட்ஸை ஸ்ப்ளிட் ஆகிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து ப்ரோட்டீன் வேறு ப்ரோட்டீனாக மாறும். ஸோ அதில் ஃபார்ம் ஆகிறது தான் அப்நார்மலாக இருக்குது. நம்ம அப்நார்மல் ப்ரோட்டீன் சாப்பிட்றது கிடையாது. சரிங்களா? ஃபார்ம் ஆகிற ப்ரோட்டீன் அப்நார்மலாக ஃபார்ம் ஆகி அது டெபாசிட் ஆகிறது. ஸோ அதனால தான் பீட்டா அமைலாய்டுங்கிறது ஒரு நான் சொன்ன அந்த அப்நார்மல் ப்ரோட்டீன் பேர் பீட்டா அமைலாய்டு. ஓகே. ஸோ அந்த பீட்டா அமைலாய்டு அப்நார்மலாக ஃபார்ம் ஆகி டெபாசிட் ஆகி ப்ராப்ளம் தருது. இப்போ இந்த பிரெயின்ல போயிட்டு ஸ்டோர் ஆகக்கூடிய இந்த புரோட்டீன் என்ன விஷயத்துக்காக வேண்டி நம்ம பிரெயின்ல ஃபார்ம் ஆகுது மேம்? பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோட்டீன்ஸ் உடம்புல எல்லா ஃபங்க்ஷனுக்குமே நம்ம பாடியே ப்ரோட்டீன்ஸ் ஃபார்ம் பண்ணுது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி பிரெயின் ஃபங்க்ஷனுக்காக தான் ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுது. அது அப்நார்மலாக இங்கே ஃபார்ம் ஆகுது. அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குது மேம் இந்த நோய்க்கு? மறதி நோயின்னு எடுக்கும்போது ப்ரிடாமினெண்ட்டாக பார்த்தீங்கன்னா அதிகமாக எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு மறதியில் தான் ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்சமாக மறதி ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தியாகும். ஆல்சைமர்ஸ் டிமென்ஷியாவில்
ஃபஸ்ட்டு வந்து எதையாவது எங்கன்னா வச்சுட்டு தேடிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நம்மளும் தேடுவோம், சாவி, கண்ணாடி, ஃபோனை வச்சுட்டு தேடுவோம். நம்ம வாரத்துக்கு ஒரு வாட்டி தேடுறோம் அப்படின்னா, மறதினம் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ஒரே நாளைக்கு அதே சாவியை திருப்பி 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 தேடிட்டு இருப்பாங்க. வச்ச இடத்த மறந்துட்டு திருப்பி திருப்பி இப்படி தான் முதல்ல ஆரம்பிக்கும். கம்மியாக இதை தான் நோட்டீஸ் பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அது அதிகமாகிட்டே வரும். அதிகமாக ஆக பார்த்தீங்கன்னா தாங்க சாப்பிட்டாங்களா இல்லையாங்கிறது மறந்துட்டு திருப்பி திருப்பி கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? அப்புறம் வேர்ட்ஸ் மறந்துடுவாங்க, ஒரு பொருளோட பேரை மறந்துடுவாங்க, இல்லை தூரத்து சொந்தம் பேர்கள் மறந்துடுவாங்க. இனிஷியலாக தூரத்து சொந்தம் மறந்துடும், அப்புறம் பார்த்தீங்கன்னா கூட இருக்கவங்க பேரையும் மறந்துடுவாங்க. அப்புறம் ரிலேஷன்ஷிப் மாற்றி மாற்றி சொல்லுவாங்க. ஸோ மெமரினால நிறைய விஷயங்கள் பிரச்சனையாக வரும். ஸோ பேசிக்காக ஆல்சைமர்ஸ் டிமென்ஷியாவை பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே மெமரி, அதாவது மறதிங்கிறது தான் அதிகமாக வரும். வாஸ்குலர் டிமென்ஷியாவில் என்ன ஆகும்னா அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகாமல் அப்ரப்டாக மோசமாயிட்டே வரும். ஸோ வாஸ்குலர் ஈவெண்ட்டுன்னு சொல்லுவோம். பிரெயினில் வந்து ஃபுல் பிளட் சப்ளை பிரெயினுக்கு அப்ரப்டாக கட் ஆயிடுச்சுன்னா ஸ்ட்ரோக் வருது. சரியா? அதுவே கம்மியாகவே பிளட் போகிறது, 100% சப்ளை கட் ஆகாமல் 75%ஆகவே உள்ளே போயிட்டே இருக்குது, பேலன்ஸ் 25% கட் ஆகிட்டே இருக்குன்ற போது ஸோ ஒரு ஸ்டேஜ்லேயும் உங்களுக்கு வந்து அப்ரப்டாக சிம்டம்ஸ் தெரிய வரும். ஹிஸ்ட்ரி வைஸ் கேட்டிங்கன்னா எங்ககிட்ட வந்து சொல்லும் போது ஆல்சைமர்ஸ் டிமென்ஷியா இருக்கவங்க ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இருந்தது டாக்டர், கொஞ்சமாக அதிகமாகிட்டே வருது, இப்போ பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. வாஸ்குலர் டிமென்ஷியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தேதி அவங்களால சொல்ல முடியும், தேதியோ மாதமோ. ஸோ அந்த மாதம் வரைக்கும் நல்லா இருந்தாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி ஆயிடுது அப்படின்னு தெளிவாக சொல்லுவாங்க. ஸோ மறதிங்கிறத இந்த ஃபஸ்ட்டு 2 டைப் ஆஃப் டிமென்ஷியாவில் அதிகமாக ஆரம்பிக்கிறது. இப்போ நான் லூயி பாடி டிமென்ஷியா அண்ட் பார்க்கின்சன் சொன்னேன் இல்லையா, இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னு மறதி பிரச்சனை தான் வரும்னு அவசியம் கிடையாது. எடுத்தோடனே பிஹேவியரல் ப்ராப்ளம் வரலாம். அதாவது ரொம்ப கோவப்படுறது, அஜிடேட் ஆகிறது, சில பேருக்கு ஹாலுசினேஷன் சொல்லுவோம். ஸோ ஒரு ஸ்டிமுலஸே இல்லாமல் யாருமே பேசாமல் யாரோ பேசுகிற மாதிரி குரல் கேட்குறது, உருவம் யாருமே இல்லாமல் உருவங்கள் தெரியறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹாலுசினேஷனாகவும் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரிலாம் ஆரம்பிச்சதுன்னா நம்ம அதர் டைப்ஸ் ஆஃப் டிமென்ஷியா பற்றி யோசிக்கணும், வெறும் ஆல்சைமர்ஸ் மட்டும் யோசிக்காமல். எல்லா டிமென்ஷியாலும் இது எல்லாமே வரும், எது எப்போ வருதுங்கிறத பொறுத்து தான் நம்மளோட டயக்னோசிஸ். நம்ம இந்த டிமென்ஷியா வந்துட்டு கோமாக்கு கொண்டு போகிற ஸ்டேஜ்க்கு கொண்டு போகுமா? டிமென்ஷியா கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஜாஸ்தி ஆகிட்டே வரும். ஸோ மைல்ட்லேருந்து மாட்ரேட் ஸ்டேஜ் போவாங்க, மாட்ரேட்லேருந்து சிவியர் ஸ்டேஜ் போவாங்க. அட்வான்ஸ் ஸ்டேஜஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையுமே மறந்துடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க நம்ம சாப்பிட்றது மறந்த முன்னாடியே பார்த்தீங்கன்னா எடுத்து சாப்பாடு வாயில் வச்சு சாப்பிடணுங்கிறது மறந்துடுவாங்க. ஸோ கூட கேர்கிவர்ஸ் தான் ஊட்டி விடுற மாதிரி இருக்கும். லேட்டர் ஸ்டேஜஸில் பார்த்தீங்கன்னா வாயில் வச்சோன்னே மென்று முழுங்கணுங்கிறதுமே மறந்துடும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, முழுங்குங்கன்னு நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம முழுங்குங்கன்னு சொல்கிறதையுமே அவங்களால ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு டிட்டரேட் ஆகிட்டே ஒரு நம்மளோட ஆக்டிவிட்டீஸும் டிட்டரேட் ஆகிட்டே வந்து ஷட் டவுன் ஆயிரும் உடம்பு. கோமான்ற மாதிரி இருக்க மாட்டாங்க. அதாவது நம்ம சுற்றி நடக்கிறத ஃபாலோ பண்ணுறதெல்லாம் பண்ணுவாங்க, பட் ஆனால் எதுவுமே செய்ய தெரியாது அவங்களுக்கு. இப்போ நீங்கள் முன்னாடியே வந்து சொன்னீங்க மேம், இந்த டிமென்ஷியா வந்துட்டு 40 வயசுக்கு மேலே அதிகமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு, 40 வயசுக்கு கீழே இருக்கவங்களுக்கும் இந்த நோய் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்கா மேம்? டிமென்ஷியாவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப காமன் லேட் ஆன்செட் டிமென்ஷியான்னு சொல்லுவோம். 60-65 வயசுக்கு மேலே இருக்கவங்க தான் ரொம்ப காமனாக டிமென்ஷியா வரும். ஒரே ஒரு என்டிட்டி கால் ஏர்லி ஆன்செட் டிமென்ஷியானும் இருக்குது. இது 40-45 வயசு இருக்கவங்களுக்கும் வரும். அது ரொம்ப ரேர் கம்பேரிட்டிவ்லி. 60-65 இயர்ஸ் அபவ் இருக்கவங்களுக்கு வர டிமென்ஷியா தான் ரொம்ப காமன். ஸோ ஏர்லி ஆன்செட் இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் ப்ரீடிஸ்பொசிஷன்ஸ் ஜாஸ்தி. ஸோ ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கும் நிறைய பேருக்கு ஏர்லி ஆன்செட்டாக வரவங்களுக்கு. மேம், இந்த டிமென்ஷியா வந்து ஒரு பெரியவங்களுக்கு வந்திருக்கு, தாத்தா பாட்டிக்கு வந்திருக்கு அப்படின்னா அது வந்து எங்களுக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஸோ நான் முன்னையே சொன்ன மாதிரி ஜெனட்டிக்காக வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெனட்டிக் ப்ரீடிஸ்பொசிஷன் சொல்லுவோம். ஸோ வெறும் ஜீன் மட்டும் வச்சுட்டு நம்மளுக்கு வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய ஃபேக்டர்ஸ் ஒன்று சேர்ந்து தான் ஒருத்தருக்கு டிமென்ஷியா வருது. ஏர்லி ஆன்செட் டிமென்ஷியா பார்த்தீங்கன்னா இட் இஸ் காமன்லி ரன்ஸ் இன் ஃபேமிலிஸ். நாங்கள் பார்த்த நிறைய கிளைண்ட்ஸ் ஏர்லி ஆன்செட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலிஸில் இருக்கும், அக்காவுக்கு இருந்தது, அண்ணாக்கு இருந்தது, அம்மா அப்பாவுக்கு இருக்குதுலாம் சொல்லுவாங்க. பட் லேட் ஆன்செட் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக்டர்ஸ் புட் டுகெதர் தான். சரிங்களா? ஸோ தாத்தா பாட்டிக்கு இருந்தால் வருமா அப்படின்னா நம்மளுக்கு மற்ற ஃபேக்டர்ஸும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் தாத்தாக்கு இருந்துச்சு டிமென்ஷியா. சரிங்களா? ஸோ
நம்ம டிமென்ஷியா வராமல் அட்லீஸ்ட் போஸ்ட்போன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணணும். ஓகே டாக்டர். பயந்துக்க கூடாது. ஓகே டாக்டர். இந்த டிமென்ஷியா வந்து ஆண்களுக்கு அதிகமாக வருமா இல்லை பெண்களுக்கு அதிகமாக வருமா டாக்டர்? நிறைய ஸ்டடீஸில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அதிகமாக வருது அப்படிங்கிறது இருக்குது. பட் ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாது. பட் a little bit more in females. டாக்டர், நீங்கள் சொன்ன மாதிரி வந்து டிமென்ஷியாவுக்கு வந்து நிறைய சிம்டம்ஸ்லாம் சொன்னீங்க. இப்போ வந்து காமனாக இருக்கக்கூடிய நிறைய பேருக்குமே வந்து அந்த ஒரு பிரச்சனை இருக்கும். சாவி எங்கே வச்சோன்றதை மறந்துடுவோம், எங்கே போக வேண்டியதுன்றதை கூட சில டைமில் மறந்துடுவோம். அப்படி இருக்கும்பொழுது நம்ம வந்து அதை வந்து டிமென்ஷியாவாக கருதணுமா, இல்லை அதுக்கு டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணணுமா? வெரி குட். ஸோ எப்போ வந்து மறதி நோய் வந்து நீங்கள் அதுக்கு எப்போ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா, நம்மளோட மறதி, நம்மளோட மெமரி ரொம்ப மோசமாயிட்டே வருது கொஞ்சம் கொஞ்சமாக. அது நம்மளோட அன்றாட வாழ்க்கையை அஃபெக்ட் பண்ணும்போது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், எங்கள் கடைக்கு போகிறோம், கடைக்கு போய் லிஸ்ட்டு நம்ம யூஸ்வலாக யோசிச்சுட்டு போவோம். யூஸ்வலாக லிஸ்ட் பெரிய லிஸ்ட்னா எழுதிட்டு போவோம், இல்லைன்னா மைண்டில் தான் வச்சுருக்கோம் இது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. போயிட்டு அங்கே போய் மறந்துடுறோம், இல்லை போயிட்டு திருப்பி வரும்போது வழி மறந்துடுறோம். அந்த மாதிரி விஷயங்கள் எவ்ரிடே ஆக்டிவிட்டீஸ் அஃபெக்ட் ஆகும்போது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் உங்களுக்கோ இல்லை உங்களோட லவ்ட் ஒன் சொல்லும், நம்மளை சுற்றி இருக்க நம்ம அம்மா அப்பா இல்லை பாட்டி தாத்தா அந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் மறதினால ஆக்டிவிட்டீஸ் ப்ராப்ளமாக இருக்குது அப்படிங்கும் போது கண்டிப்பாக எக்ஸ்பர்ட்டை வந்து அணுகணும். ஓகே டாக்டர். ஸோ தட் இஸ் த டிஃப்ரென்ஸ். இப்போ நம்மளுக்கும் மெமரி நிறைய விஷயங்கள், எனக்கு பார்த்தீங்கன்னா நேம்ஸ் அடிக்கடி மறந்து போயிட்டுருக்கோம், சரிங்களா? ஸோ அது நம்மளோட எவ்ரிடே ஆக்டிவிட்டீஸ் அஃபெக்ட் பண்ணும்போது இஸ் வென் யூ ஹாவ் டு டேக் திஸ் இனிஷியல் ஸ்டெப். ஓகே மேம். ஓகே மேம். அதே மாதிரி வந்து சின்ன பசங்களுக்கு வந்து சில நேரம் படிக்கிறது மறந்து போயிடும், இதுவும் அதுல சேருமா? ஏன்னா நிறைய ஞாபக மறதி டேப்லெட்ஸ்லாம் எடுத்துப்பாங்க டாக்டர் போய் கன்சல்ட். குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெமரிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது, சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும், படிக்கும்போது கான்சென்ட்ரேட் பண்ணணும், அதை ரெஜிஸ்டர் பண்ணணும், அதுக்கப்புறம் ரீகால் பண்ணணும். இந்த ஸ்டேஜஸில் எது போச்சுனாலும் மெமரி ரீகால் இருக்காது. ஓகே, புரியுறதுங்களா? ஸோ குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் கான்சென்ட்ரேஷன் இல்லை, அடிக்கடி ஒரு விஷயங்கள் படித்து உடனே மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகாது. ரெஜிஸ்டர் ஆகணும்னா அதனால தான் திரும்ப திரும்ப படிக்க சொல்கிறது, சரிங்களா? ஸோ ரெஜிஸ்ட்ரேஷனும் ஒழுங்காக இருக்கணும், அப்புறம் தான் ரீகால். டிமென்ஷியாவில் பார்த்தீங்கன்னா ரீகால் பிகம்ஸ் அ ப்ராப்ளம். எப்பயோ ரெஜிஸ்டர் பண்ணி இதெல்லாம் முன்னாடி ஞாபகம் இருந்திருக்கும், அவங்களுக்கு மைண்டில் வச்சுருப்பாங்க, தெரிஞ்சிருக்கும். பட் ஆஃப்டர் திஸ் டிமென்ஷியா செட் இன், அதுக்கப்புறம் அவங்களால ரீகால் பண்ண முடியாது. ஏற்கனவே பண்ணிட்டு இருந்த விஷயங்கள் இப்போ பண்ண முடியல அப்படிங்கும் போது தான் அது டிமென்ஷியா ஆகும். ஸோ குழந்தைங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா விளையாட்டு அந்த மாதிரி இருக்கும். சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நல்லா பண்ணுவாங்க, ஏன்னா அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. ஸோ தட் இஸ் த டிஃப்ரென்ஸ். டிமென்ஷியாவுக்கு வந்து என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்ருக்கீங்க டாக்டர் நீங்கள்? டிமென்ஷியா இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் டிமென்ஷியாவை மட்டும் டார்கெட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஸோ டிமென்ஷியாங்கிறது வந்து இட்ஸ் இர்ரிவர்சிபிள். நம்ம 100% க்யூர் கிடையாது, ஆனால் ட்ரீட்மெண்ட் உண்டு. ஸோ டிமென்ஷியா இருக்கவங்க ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் வந்து 5 டொமைன்ஸ் இருக்குது, 5 பரிமாணங்கள் இருக்குது. ஸோ எல்லா 5யுமே பார்க்கணும், வெறும் மெமரியை மட்டும் நம்ம டார்கெட் பண்ணுறது கிடையாது. ஸோ நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஸோ முதல் பரிமாணம் இஸ் காக்னிஷன் சொல்லுவோம். வெறும் மெமரி மட்டும் இல்லாமல் மூளையோட செயல்பாடு முழுமையாக அப்படியே வந்து வி ஹாவ் டு டேக் கேர். ஸோ ஆர் வி ஹாவ் டு என்ஹான்ஸ், எவ்வளோ நம்மளால் அதை வந்து ஊக்குவிக்க முடியுமோ அதை பண்ணுறது. அதில் 2 வகை இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபார்மக்கலாஜிக்கல் மெடிக்கேஷன்ஸ் கொடுத்து பண்ணுறது, இன்னொன்று நான் ஃபார்மக்கலாஜிக்கல் இன்டர்வென்ஷன்ஸ் சொல்லுவோம் இல்லையா, சைக்கோதெரப்பீஸ்லாம் இருக்குது. ஸோ psychotherapies, certain psychotherapies which will help in அவங்களோட மூளையோட செயல்பாட்டை கொஞ்சம் பெட்டராக வேலை செய்ய வைக்கிறதுக்கு தெரப்பீஸ் அது. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஃபார்மக்கலாஜிக்கல் முடிச்சுட்டு அப்புறம் நம்ம மெடிக்கேஷன் போவோம். ஸோ நான் ஃபார்மக்கலாஜிக்கல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா there is something called cognitive stimulation therapy. ஸோ ஒன்றும் இல்லை, மீனிங்ஃபுல்லாக அவங்களுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டீஸை செய்ய வைக்கிறது. இது காக்னேட்டிவ் ஸ்டிமுலேஷன் தெரப்பிங்கிறது ஸ்ட்ரக்சர்டு ஆக்டிவிட்டி. ஸோ இத்தனை செஷன்ஸ்னு இருக்குது, 8 வீக்ஸ்க்கு வாரத்துக்கு 2 செஷன் அந்த மாதிரி இட்ஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ ஒரு செஷன்லேயும் என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஃபெசிலிட்டேட்டர்ஸ், ட்ரெயின்டு ஃபெசிலிட்டேட்டர்ஸ் வில் டூ. தட் இஸ் காக்னேட்டிவ் ஸ்டிமுலேஷன் தெரப்பி. ஸோ ஸ்டடீஸ் ஹவ் ப்ரூவன் தட் இட் இஸ் ஹெல்பிங் தெம் வித் தர் காக்னிஷன். அது இல்லாமல் அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப், வாழ்க்கை திறனையும் பெட்டர் ஆக்குதுன்னு ஸ்டடீஸ் ஆகுது. ஸோ இது ஒரு வகையான இன்டர்வென்ஷன், சரிங்களா?
நிறைய வகை இருக்குது. ரெமினிசன்ஸ் தெரப்பின்னு சொல்லுவோம். ரெமினிசன்ஸ் ஒன்றும் இல்லை, நம்மளோட பழைய ஃபோட்டோ ஆல்பம் வச்சுட்டு உட்காந்து பழைய ஸ்டோரிஸ் எல்லாம் பேசுகிறோம் இல்லையா, தட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் தெம். சரிங்களா? அப்புறம் வேலிடேஷன் தெரப்பி இருக்குது, ஃபிசிக்கல் தெரப்பி இருக்குது, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், அதுவுமே அவங்களோட காக்னேஷனை பெட்டர் ஆக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நிறைய ஸ்டடீஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் நான் ஃபார்மகலாஜிக்கல் இன்டர்வென்ஷன். ஃபார்மகலாஜிக்கல் இன்டர்வென்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து காக்னேஷனை பெட்டர் பண்ணுறதுக்கு காக்னேட்டிவ் என்ஹான்சர்ஸ்ன்னு சொல்லுவோம். இன்னொன்று பிஹேவியரல் ப்ராப்ளம் வரும்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதை டார்கெட் பண்ணி மெடிகேஷன்ஸ். ஸோ காக்னேட்டிவ் என்ஹான்சர்ஸ் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா அதில் ஒரு 2-3 வகை இருக்குது. ஸோ காக்னேட்டிவ் என்ஹான்சர்ஸ் எதுக்கு கொடுக்குறோன்னா அவங்களோட மூளையோட திறனை ஓரளவுக்கு ஆக்கிறதுக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்களோட டிமென்ஷியாங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக மோசமாக போகுது, ப்ரொக்ரெஸ்ஸு. ஸோ அந்த ப்ரொக்ரெஷனோட ஸ்பீடை கம்மி பண்ணுற ஸ்பீட் பிரேக்கர்ஸாக யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? மூணாவது அதோட ஹெல்ப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸ் கம்மி பண்ணதுன்னு ஸ்டடீஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக காக்னேட்டிவ் என்ஹான்சர்ஸ் ஒரு டைப்புக்கு ஒரு விதமாக ஒரு மெடிகேஷன்ஸ் கொடுப்போம். ஸோ அது காக்னேட்டிவ் என்ஹான்சர். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆப்டிமல் டோஸில் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும் எப்பயும் லைஃப் லாங். சரிங்களா? டாலரேட் பண்ணுறாங்கன்னா, ஸோ சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாமல் இருக்குன்னா லைஃப் லாங் ஆப்டிமல் டோஸில் வீல் மெயின்டைன். ரெண்டாவது வகை பார்த்தீங்கன்னா பிஹேவியரல் ப்ராப்ளம் வந்தால் தருவோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ பிஹேவியரல் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா எதுவாக வேணால் இருக்கலாம். அஜிடேஷனாக இருக்கலாம், கோவப்படுறது, அடிக்கிறது, கில்றது, தெரியாது அவங்களுக்கு. எல்லாத்துக்குமே மெமரிங்கிறது ஒரு பிரச்சனையாக இருக்கும் மெமரினால். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிஹேவியரல் ப்ராப்ளம் நம்ம கிட்ட வராங்க, அதை எங்ககிட்ட வராங்க அப்படின்னா ஸோ அந்த பிஹேவியருக்கு காரணத்தை முதல்ல நம்ம வந்து ஆராயணும். சரியா? கூட இருக்கவங்களே ட்ரிகர் பண்ணி கோவம் வருது அப்படின்னா கூட ட்ரிகரை தான் எடுக்கணும். பட் அதுவுமே ட்ரிகர்ஸ் எல்லாம் எடுத்துமே அவங்க வந்து ரீசனே இல்லாமல் அஜிடேட் ஆகுறாங்க, பதட்டமாக இருக்காங்க, இல்லை டிப்ரெஷனுமே வரலாம், சோகமாக இருக்காங்க, தூக்கம் இல்லாமல் இருக்காங்க, சாப்பிடாமல் இருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து வி ஹேவ் அதர் மெடிகேஷன்ஸ். ஸோ டிப்ரெஷன் இதெல்லாம் வந்து டிமென்ஷியாவில் வரும். ஸோ மெமரி டிமென்ஷியான்னு நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்கான்னு அவங்க ஒரு தடவை வரும்போதும் தட் இஸ் அனதர் டொமைன், பிபிஎஸ்டி. நான் அந்த 5 பரிமாணத்தில் சொன்னதில் 2வது டொமைன் தான் பிபிஎஸ்டி. ஸோ பிஹேவியரல் அண்ட் சைக்கலாஜிக்கல் சிம்டம்ஸ் ஆஃப் டிமென்ஷியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும்போது ப்ராப்ளம்க்கு ஏற்ற மாதிரி மெடிகேஷன்ஸ் கொடுப்போம். இந்த மெடிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை பிஹேவியரல் ப்ராப்ளமோ இல்லை சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளமோ சரியானதுக்கப்புறம் கம்மி பண்ணி நிறுத்திடும். கண்டினியூஸாக கொடுக்க மாட்டோம். சரிங்களா? இப்போ தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கும் போது தூக்கத்துக்கு ஸ்லீப் ஹைஜீன் முதல்ல சொல்லி கொடுப்போம். ஸோ அவங்களுக்கு இல்லை, கூட இருக்கவங்க தான் பண்ண போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா மறக்க போகிறாங்க. சரிங்களா? ஸோ கூட இருக்கவங்களுக்கு ஸ்லீப் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணி சொல்லி தருவோம். இன்னொன்று பகல் தூக்கம் வேண்டாம்னு சொல்லுவோம். ஸோ பகலில் நிறைய நேரம் தூங்கிடுவாங்க, ஸோ அதனால் நைட்டில் தூக்கம் வராது. சரிங்களா? ஸோ அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் ஸ்லீப்க்கு மெடிகேஷன்ஸ் கொடுப்போம். ஓரளவுக்கு தூங்க ஆரம்பிச்சா முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ணி நிறுத்திடும். ஸோ ரெகுலராக அதை போட மாட்டோம். காக்னிட்டிவ் என்ஹான்சர்ஸ் ரெகுலராக போடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மெடிகேஷன்ஸ் வந்து தீஸ் ஆர் ஃபார்மகலாஜிக்கல் மேனேஜ்மெண்ட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஹேவியரல் சைக்கலாஜிக்கல் சிம்டம்ஸ், அது தனியாக மேனேஜ் பண்ணுறது. அதுக்கும் நான் சொன்ன மாதிரி ஃபார்மகலாஜிக்கல், நான் ஃபார்மகலாஜிக்கல். ஃபஸ்ட் எடுத்தோடனே எல்லாத்துக்குமே மெடிகேஷன்ஸ்க்கு போக மாட்டோம். ஸோ பிரச்சனைகள் இருக்குன்னா ட்ரிகர் இருக்கான்னு பார்த்து அந்த ட்ரிகரை எடுக்கிறதுக்கு சொல்லி தருவோம். ஸோ கேர் கிவர் எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கூட இருந்து பார்த்துக்கிறவங்க சொந்தமோ இல்லை நம்ம வந்து பெய்டு ப்ரொஃபஷனல் கேர் கிவர்ஸாக இருந்தாலும் அவங்களுக்குமே ட்ரைனிங் வேணும். சரிங்களா? ஸோ ட்ரிகர்ஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சி அந்த ட்ரிகர்ஸை ரிமூவ் பண்ணுறது தான் நம்மளோட மெயின் எய்மாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க நீங்கள் பகல் தூக்கத்தை அவாய்ட் பண்ணி நைட்டில் தூங்குறதுக்கான விஷயங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த டிமென்ஷியாவில் பாதிக்கப்பட்ட நபர் வந்துட்டு இப்போ அதிகமாக தூங்குறாங்க அப்படின்னா சரி ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு நம்ம விடலாமா, இல்லை அந்த டைம் வரைக்கும் தான் நம்ம வந்து கொடுத்துட்டு எழுப்பிடணுமா? வெரி குட் கொஸ்டின். ஸோ டே டைம் யூஸ்வலாக என்ன ஆகும்னா ஏன் பகலில் தூங்குறாங்க நைட்டில் ஏன் தூங்க மாட்டேங்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தன்னாலே பண்ணுறது கடினமாயிருது. சரிங்களா? ஸோ நம்மலாம் சுற்றி இருக்கோங்கும் போது ஒரு தெம்பு, ஒரு செக்யூரிட்டி இருக்கும். ஸோ ஏதாவது நம்மளை கேட்டு பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா ஓரளவுக்கு சுற்றி எல்லாரும் முழிச்சிருக்கும் போது அவங்க ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க, அதனால டேயில் தூங்கிடுவாங்க. நிறைய நாட் ஆல்வேஸ் பட் சில இதில். ஸோ நைட்டில் பார்த்தீங்கன்னா நம்மலாம் தூங்கிடுவோம், அவங்களுக்கு இன்செக்யூரிட்டி வந்துடும்.
ரைட். இன்செக்யூரிட்டி வந்து அஜிடேஷன், ஆங்ஸைட்டி வந்துட்டு தூக்கம் இல்லாம நிறைய பேர் பாத்தீங்கன்னா நடந்துட்டே இருக்காங்கன்னு வந்து சொல்லுவாங்க. எனக்குலாம் சீரியஸ்லி நைட்ல தூக்கம் வர மாட்டேது. எல்லாரும் தூங்கிட்டாங்கன்றப்ப அந்த நேரம் முழிச்சிருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. தட் இஸ் a different story. இது வேற, அது வேற. ஸோ ஆங்ஸைட்டி அப்படின்ற போது அவங்க நடந்துகிட்டே இருப்பாங்க இங்கேக்கும் அங்கேக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த டே டைம் இருக்கு இல்லையா, இன்னொன்று வந்து போர்டம், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். இப்போ நம்மலாம் வந்து நம்மளும் தூங்குவோம் இப்போ டே டைமில், என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு ரிலாக்ஸ் பண்ணோன்னு தூங்குவோம். பட் ரொம்ப நாள் லீவ் இருக்கும்போது என்ன ஆகும், நம்மளுக்கே போர் அடிக்கும். வீல் ஸ்டார்ட் டூயிங், நம்ம இன்னைக்கு இது பண்ணலாம் அது பண்ணலான்னு வீல் பிளான் பண்ணுவோம். மோட்டிவேஷன் இருக்கும், இது பண்ணணும் அது பண்ணணுன்ட்டு. இந்த மோட்டிவேஷன், இந்த பிளானிங்கிறதும் உங்களுக்கு போயிடும். ஸோ பகல் நேரம்லாம் பார்த்தீங்கன்னா போர் அடிக்கும். போர் அடித்தா என்ன பண்ணுவோம், நம்ம தூங்க போயிடும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, மூளைக்கு வேலை இல்லை அப்படிங்கும் போது தூங்க போயிடும். ஸோ இது என்ன ஆகும்னா இனஃப் காக்னேட்டிவ் ஸ்டிமுலேஷன் சொல்லுவோம். பிரெயினுக்கு இனஃபாக நம்ம வந்து வேலை கொடுக்கல அப்படிங்கும் போது இந்த டிமென்ஷியா கொஞ்சம் கொஞ்சமாக மோசமாகும். புரியுறதுங்களா? கம்பேரிட்டிவ்லி சீக்கிரமாக மோசமாயிரும். அதனால் யூஸ்வலாக நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே கூட இருக்க கேர்கிவர்ஸ் கிட்ட என்ன சொல்லுவோன்னா, அவங்களுக்கு டே டைம் ஃபுல்லுமே மீனிங்ஃபுல் என்கேஜ்மெண்ட், அவங்களுக்கு என்ன விஷயங்கள் பிடிக்குங்கிறதோ அதில் அவங்கள அந்த ஆக்டிவிட்டீஸில் என்கேஜ் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? டே டைமில். ஸோ ஒரு பிளான் மாதிரி போட சொல்லுவோம். ப்ரொஃபஷனல் கேர்கிவர் நம்ம காசு கொடுத்து கேர்கிவர்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஸோ இதுதான் அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ அவங்களுக்கு இதை வந்து பிளான் பண்ண தெரியல அப்படின்னா there's something called இன்ட்ரெஸ்ட் செக்லிஸ்ட். எல்லாத்துக்குமே வந்து there are assessments. ஸோ இது பிடிக்கும் இது பிடிக்காது அந்த மாதிரி அசஸ்மெண்ட் பண்ணிவிட்டு ஒரு பிளான் மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ணி அதை ஃபாலோ பண்ண வைக்கணும். கூட வந்து பொண்ணோ பையனோ பார்த்துக்கிறாங்க, இல்லை ஒய்ஃப் பார்த்துக்கிறாங்க, இல்லை ஹஸ்பண்ட் பார்த்துக்கிறாங்கன்னா அவங்க பண்ண முடியும்னா பண்ணலாம். பட் அவங்க பிஸியாக இருக்காங்கன்னா whoever can do. சிம்பிள் திங்ஸ், பாட்டு பேக்ரவுண்டில் பாட்டு போட்டு விட்றது, நம்ம அவங்களுக்கு படித்து காட்டுறது. சில பேருக்கு ரீடிங் ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் ஆஃப் திஸ் காக்னிஷன் ப்ராப்ளம் வந்துட்டதுனால அவங்களால அதை படித்து புரிஞ்சுக்கிற திறன் வந்து இதுவாயிரும், கம்மியாயிரும். ஸோ நம்ம படித்து காட்டலாம் அவங்களுக்கு. புரியுறதுங்களா? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம், பெரிய பிளான்னா இட்ஸ் நாட் ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் இல்லை, சின்ன விஷயங்கள் தான் எல்லாருமே பண்ண முடியும். புரியுறதுங்களா? சில பேருக்கு ஆர்ட் பிடிக்குன்னா ஆர்ட் ஒர்க் பண்ண வைக்கலாம். என்ன முடியறதோ, முடியாத விஷயங்களை பண்ணுங்கன்னு ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. முடிகிற விஷயங்கள், அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்கரேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பண்ணுவாங்க எல்லாருமே. ஸோ இந்த வியாதியில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த மாதிரி என்கரேஜ் பண்ணணும் இல்லையா? எல்லாருமே பண்ணணும். இந்த வியாதி இருக்கவங்க கண்டிப்பா பண்ணணும். அதே மாதிரி தூக்கம் இன்மைன்னு சொல்லுவாங்கல்ல மேம், தூங்காதவங்களுக்கு இந்த மாதிரி இந்த நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? டிமென்ஷியாங்கிறது பற்றி நம்ம இன்னே சொன்ன மாதிரி இட் இஸ் மல்டி ஃபேக்டோரியல். ஸோ ஸ்லீப்னால ஸ்ட்ரெஸ் வரும். ஸ்ட்ரெஸ் அதிகமாக லைஃப்பில் ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்காங்க அப்படின்னா இட் கேன் லீட் டு இட் இஸ் ஒன் ஆஃப் த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஃபார் டிமென்ஷியா. ஸோ எஸ் டாக்டர், இப்போ வந்து டிமென்ஷியாவால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து கண் பார்வை போகிறது அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? போஸ்டீரியர் கார்டிகல் அட்ரஃபின்னு சொல்லுவோம். அதில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி டிமென்ஷியா ஒரு இடத்துல ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல் பார்ட் ஆஃப் த பிரெயின் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அஃபெக்ட் ஆக போகிறது. ஸோ நம்ம பார்வைக்கு போஸ்டீரியர் பார்ட் ஆஃப் அவர் பிரெயின், ஆக்சிபிட்டல் லோபுன்னு சொல்லுவோம், அங்கே தான் நம்மளோட பார்வை ரிசீவ் ஆகி பர்சீவ் ஆகுது. சரிங்களா? ஸோ அந்த பகுதி அஃபெக்ட் ஆகும்போது இட் இஸ் கால் கார்டிகல் பிளைண்ட்னஸ். கண் பார்வைங்கிறது ஒழுங்காக, அதாவது தே வில் பி ஏபிள், அந்த ரிஃப்ளெக்ஷன்லாம் கண்ணில் போகும், பிரெயினுக்கு போகும், ஆனால் அது வந்து பர்சீவ் ஆகாது, இன்டர்பிரேட் ஆகாது. புரியுறதுங்களா? ஸோ கார்டிகல் பிளைண்ட்னஸ் வர சான்சஸ் இருக்குது. மேம், மறதி நோயை என்ன மாதிரி டெஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து கண்டுபிடிப்பீங்க? ஸோ இப்போ எங்ககிட்ட மறதி இருக்குதுன்னு ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு வராங்க, இல்லை அவங்களே வராங்கன்னா பேசிக்காக மறதி எப்படி ஆரம்பிச்சது, எப்படி என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, எவ்வளோ சீக்கிரத்தில் மோசமாகுது, வேறு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு ஹிஸ்ட்ரி தான், ஹிஸ்ட்ரி வைஸ் வச்சு தான் எல்லாமே வந்து வீல் டூ. ஸோ அது ஃபுல்லும் ஃபஸ்ட்டு மெயின் ஒரு 40-45 மினிட்ஸ் அந்த ஃபுல் ஹிஸ்ட்ரியும் வாங்கிட்டு யூஸ்வலாக கேர்கிவர்ஸ் கிட்டேயும் கேட்போம், அவங்கக்கிட்டேயும் கேட்போம். சரிங்களா? அதை வச்சுட்டு ஓரளவுக்கு ஐடியா வந்துடும், நிஜமாலே இது டிமென்ஷியாவா இல்லை நீங்கள் கேட்ட மாதிரி நார்மலாக எல்லோரும் மறந்து போகிற மாதிரி விஷயங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிமென்ஷியாவாக இருக்கலாம் அப்படின்னு எங்களுக்கு யோசிச்சதுன்னா தோணுச்சுன்னா பென் அண்ட் பேப்பர் டெஸ்ட் இருக்குது, நிறைய வகை இருக்குது. ஸ்க்ரீனிங்க்குன்னு இருக்குது, கன்ஃபர்மேஷனுக்குன்னு இருக்குது. சரிங்களா? ஸோ அதில் ஒரு வகை பார்த்திங்கன்னா மான்ட்ரியல் காக்னிட்டிவ் அசஸ்மெண்ட். சரிங்களா? ஸோ அதில் வந்து சீரீஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும், வரைய சொல்கிறது, ரீகால் பண்ண சொல்கிறது, மேக்ஸ் சம் போட சொல்கிறது,
நம்பர்ஸ் சொல்லி ஸ்ட்ரிங் ஆஃப் நம்பர்ஸ் சொல்லி திருப்பி ரிப்பீட் பண்ண சொல்கிறது, அந்த மாதிரி நிறைய வகை இருக்குது. ஸோ இதை வச்சு அதுக்கு கட் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்கும். அதுக்கு கீழே போனால் காக்னேட்டிவ் ப்ராப்ளம் இருக்குது, அது மேலே இருந்தால் நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது ஒரு வகை மான்ட்ரியல் காக்னேட்டிவ். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. MMSE இருக்குது, ஏஸ் இருக்குது, நிறைய டைப்ஸ் ஆஃப் அசஸ்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதையும் அசஸ் பண்ணுறதுக்கு கொஸ்டினர்ஸ் இருக்குது. அதே மாதிரி பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸ் என்னென்ன இருக்குன்னு கொஸ்டினர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தோஸ் அசஸ்மெண்ட்ஸ் ஆர் ஆல்சோ தேர். ஓகே மேம். அதே மாதிரி வந்து 40க்கு மேலே தான் வந்து டிமென்ஷியா வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அந்த ஸ்டேஜ், அந்த 40 வரது அந்த டைமில் வந்து நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது பண்ணால் இது வராமல் தடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா, இல்லை பிஃபோர் 40 வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணுமா? ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்ம வந்து சைல்ட்ஹுட்லேருந்தே பண்ண வேண்டியது. குழந்தையா இருக்கும்போது விளையாண்டுட்டு தான் இருந்தோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கிறேன்னு ஒரே இடத்துல உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருக்கோம். சரியா? ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எல்லா ஸ்டேஜ்லேயுமே இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்ன ஆகுதுன்னா மிடில் ஏஜில் நம்ம ரொம்ப ஒர்க் ஓரியன்டாக ஒர்க்கில் உட்காந்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிங்கிறது கம்மியாயிருது. ஸோ எல்லா ஸ்டேஜஸ்லையுமே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இஸ் அ மஸ்ட். அட்லீஸ்ட் 150 minutes of physical activity, in moderate physical activity in a week. சரிங்களா? 30 to 40 minutes of moderate physical activity at least 4 or 5 times in a week is a must for everybody. ஓகே மேம். அதே மாதிரி மேம் இப்போ வந்து எல்லா விஷயங்களுக்கும் வந்து கூகுள் ஆன்சர் கொடுக்குற மாதிரி வந்து இந்த டிமென்ஷியாவுக்கும் வந்துட்டு இந்த ஃப்ரூட்ஸு வாழைப்பழம் சாப்பிடுங்க, இல்லை இந்த ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க சரியாயிடும் அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து டிமென்ஷியாவுக்கு என்ன மாதிரியான ஒரு டயட் ஃபுட் ஃபாலோ பண்ணுறது நல்லது மேம்? ஸோ இப்போ எப்படி பிபிக்கு சுகருக்கு எல்லாத்துக்கும் சொல்கிறோமோ வெல் பேலன்ஸ்ட் டயட். சரிங்களா? மோர் ஆஃப் பிளான்ட் பேஸ்ட் ஃபுட். இப்போ நிறைய வித வீகனு கீட்டோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் பிளான்ட் பேஸ்ட் ஃபுட், லிட்டில் பிட் ஆஃப் நான்வெஜ் இஸ் ஓகே. பட் மோஸ்ட்லி 3 வேளையும் பார்த்தீங்கன்னா காய் பழம் சேர்த்துக்கணும். ப்ரோட்டீன், பிளான்ட் பேஸ்ட் ப்ரோட்டீன் இஸ் பெட்டர். ஸோ ப்ரோட்டீன் இருக்கணும். அதே மாதிரி கார்போஹைட்ரேட்ஸ். அது வந்து நம்ம சாப்பாடு பழக்கம் பார்த்திங்கன்னா நிறைய கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் இல்லாமல் பேலன்ஸ்டாக 3 வேளையுமே இதை பண்ணணும். ஸோ நியூட்ரிட்டிவ் டயட் இருந்தால் போதும், எதுனாலும் சாப்பிட்லாம். அதாவது நியூட்ரிஷியஸாக எதுனாலும் சாப்பிட்லாம். நாட் ஜங்க் ஃபுட் ஆர் ஃபாஸ்ட் ஃபுட், அதெல்லாம் நோ. மேம் அதே மாதிரி இப்போ வீட்டில் வந்து டிமென்ஷியாவால் ஒருத்தவங்க அஃபெக்ட் ஆகிருக்காங்க அப்படின்றப்போ அவங்கள என்ன மாதிரி நம்ம கேர் பண்ணணும்? ஏன்னா சில டைம் அவங்க வந்து கோவப்படுவாங்க, பதிலுக்கு நமக்கு கோவம் வரும். ஸோ அவங்கள இந்த மாதிரிலாம் இல்லாமல் எப்படி நம்ம வந்து கேர் பண்ணுறது? டிமென்ஷியா பற்றி முதல்ல நான் இப்போ உங்ககிட்ட சொன்னது எல்லாமே அவங்களுக்கு தெரியணும். ஸோ எங்ககிட்ட வரும்போது முதல்ல நான் டயக்னோசிஸ் பண்ணி அடுத்த விஷயம் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னா ஃபுல்லும் சொல்லித்தருவோம். உங்ககிட்ட சொன்னது பூரா வில் டெல் எவ்ரி செஷன், ஃபஸ்ட் செஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் சொல்லுவோம். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டா தான் அவங்களோட பிஹேவியர் பற்றி இவங்க புரிஞ்சுக்குவாங்க. இல்லைன்னா அவங்க ரெப்பிட்டேட்டிவாக நான் சாப்பிட்டேன்னா கேட்குறதுக்கு இவங்க என்ன பதில் சொல்லுவாங்க, சும்மா ஏறி எப்போ பாரு இதே கேள்வி கேட்குற அப்படின்னு சொன்னாங்கன்னா அங்கே கோவம் வரும். ஸோ கோவம் வரும். சரிங்களா? ஸோ கோவம் வந்துச்சுன்னா இந்த கோவம் எதனால் வந்துச்சுன்னு மறந்துடுவாங்க. ஆனால் அந்த இமோஷனல் மெமரி ரொம்ப நேரத்துக்கு இருக்கும், கோவம் மட்டும் ரொம்ப நேரம் இருக்கும். ஸோ கூட இருக்கவங்க அவங்களோட பிஹேவியர் இந்த மாதிரி கேட்குறதுக்கு எல்லாத்துக்குமே மறதி தான் பின்னாடி இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு பார்த்துக்கிட்டாலே நிறைய விஷயங்கள், நிறைய பிரச்சனைகள் அவாய்ட் பண்ண முடியும். சரிங்களா? அதே மாதிரி அவங்க மறந்துட்டு மாற்றி சொன்னாங்கன்னா சிரிக்கிறது, கிண்டல் பண்ணுறது, அதெல்லாம் வந்து தவிர்க்கணும். இன்னொன்று குவிஸ் பண்ணுறது, இதை சொல்லுங்கள் பார்க்கலாம், அதை சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்ட்டு. மறதிங்கிறது வந்துருச்சு. எவ்வளோ நீங்கள் என்கிட்ட வந்து ஒரு கேர்கிவர் பார்த்தீங்கன்னா டேபிள்ஸ் எல்லாம் எழுத வைப்பாங்க. அவ்வளோலாம் பண்ண தேவையில்லை. சரிங்களா? கஷ்டமும் படுத்தக்கூடாது. அவங்கள என்ன அவங்களால முடியறதோ அது பண்ண விடணும், அவ்வளோதான். ஸோ ரொம்ப குவிஸ் பண்ணுறது, வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா நான் யாரு சொல்லுங்கள், நம்மளுக்கே கோவம் வரும் நிறைய நேரம், நம்மளுக்கே தெரியாது. பட் அந்த மாதிரி அவங்ககிட்ட கேட்கும்போது தே வில் ஃபீல், ஒன்று கோவம் வரும், இல்லை சோகமாயிருவாங்க, இல்லை ஆங்ஸைட்டி வந்துடும். ஸோ இதெல்லாம் நம்ம தவிர்க்கணும். ஸோ வீட்டுக்கு நமக்கு பார்க்க வராங்க அப்படிங்கும்போது வரவங்களுக்கு முன்னாடியே நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சுருக்கணும். அதுக்குன்னு யாருமே வராமலும் இருக்க வேண்டாம், வந்து பார்க்கட்டும் பேசட்டும். தே வில் ஆல்சோ என்ஜாய். நிறைய பேர் வராங்க பார்க்குறாங்க. ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் குவிஸ் பண்ணுறது, அவங்க எம்பாரஸ்டாக அப்செட் ஆகிற மாதிரி பேசுகிறது, அதெல்லாம் தவிர்க்கிறது பெட்டர். கொஞ்சம் கொஞ்சமாக மாடரேட்லேருந்து சிவியர் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஏடிஎல் சொல்கிறோம். அன்றாட வாழ்க்கை நம்ம செய்கிறது, ப்ரஷ் பண்ணுறது, குளிக்கிறது, ட்ரெஸ் பண்ணுறது, அதெல்லாமே அவங்களுக்கு பிரச்சனை ஆயிரும். ஸோ நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும்.
அட்வான்ஸ் ஸ்டேஜஸில் எல்லாமே நம்ம தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இனிஷியலில் வந்து ப்ராம்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ப்ரஷ் எடுங்க, அதில் வந்து பேஸ்ட் வைங்க, வாயில் வச்சு தேய்ங்க, அந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பாக சொல்கிற மாதிரி இருக்கும். பட் டுவர்ட்ஸ் எண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம தான் வச்சு தேய்ச்சி விட்ற மாதிரி இருக்கும். ஸோ ஏடிஎல்க்கும் அவங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படும். ஸோ எல்லாமே நம்ம தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டிமென்ஷியா இருக்க நபரை விட சுற்றி இருக்கவங்களுக்கு தான் வந்து டிஸ்ட்ரெஸ் அதிகம். ஸோ அவங்களுக்கு தான் சப்போர்ட். ஸோ நான் அந்த சொன்ன 5 டொமைனில் ஒரு டொமைன் வந்து கேர் கிவர்ஸை நாங்கள் பார்த்துக்கிறது. பர்சன்ஸ் டிமென்ஷியா பார்த்துக்கிறது கூட கேர் கிவர்ஸையும் சேர்த்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன்லேயுமே வருவாங்க கேர் கிவர்ஸ் பார்த்துக்கிறவங்க. ஸோ 24/7 கூடவே இப்போ அம்மா அப்பா இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்த மாதிரி இருக்காங்கன்னா கூடவே இருந்து பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்று நான் கரெக்டாக தான் பண்ணுறேன்னான்னு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், கில்ட் இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே வி ஹேவ் டு அட்ரஸ். ஏன்னா இவங்க சோகமாக இருக்காங்கன்னா டிமென்ஷியா உள்ளவங்க பார்த்தீங்கன்னா அந்த சோகம் அவங்களுக்கு வந்து என்னன்னு புரியாது, ஆனால் அவங்களும் வந்து டிஸ்ட்ரெஸ் ஆயிடுவாங்க. ஸோ ஐ மீன் அது சின்ன ரொம்ப நாள் கூடவே இருக்கும். ஸோ அது வந்து ஒட்டிக்கும். இவங்க ஏன் கோவப்படுறாங்க, ஏன் இது பண்ணுறாங்கன்னு புரிஞ்சுக்கிற திறன் இல்லை. அதனால அவங்களுக்கும் டிஸ்ட்ரெஸ் ஆயிரும். ஸோ இவங்க டிஸ்ட்ரெஸ்ஸையும் சேர்த்து நம்ம பார்த்துக்கணும். டாக்டர், இப்போ வந்து நீங்கள் வந்து டிமென்ஷியாவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கிடையாது, ஸ்டேஜஸ் நிறையா இருக்குன்னு சொன்னீங்க. அப்படின்றப்போ இந்த டிமென்ஷியாவுக்கு எண்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லுவீங்க டாக்டர்? ஸோ அட்வான்ஸ் ஸ்டேஜஸ் போனதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்றத நிறுத்திடுவாங்க, யூரின் மோஷன் சொல்ல தெரியாது, நிறைய பேருக்கு ஆஸ்பிரேஷன் முழுங்க முடியாமல் நம்ம வந்து உணவு குழாயில் போகிறதுக்கு பதிலாக ஃபுட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட மூச்சுக்குழாவில் போயிட்டு இன்ஃபெக்ட் ஆயிரும், நிமோனியா வரலாம், ஆஸ்பிரேஷன் நிமோனியான்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். இப்போ யூரின் மோஷன் சொல்ல தெரியல அப்படிங்கும் போது யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவுமே உங்களுக்கு சொல்ல தெரியாது. எனக்கு வலிக்குது, எனக்கு வந்து அன்ஈஸியாக இருக்குது, சம்டைம்ஸ் வந்து ரிட்டென்ஷன் வந்துடும், யூரின் போகாமல் உள்ளே வந்து அவங்க போக முடியாமல் இருக்கும், வலிக்கும், அதுவுமே சொல்ல தெரியாது. ஸோ எல்லாமே எக்ஸாமின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒன் வே ஆர் தி அதர் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் வந்து தட் இஸ் ஹவு இது டக்குன்னு வந்து இதுவாகாது. தே கேன் ஆல்சோ சரி அவங்களுக்கும் ஹார்ட் அட்டாக் வரலாம், அவங்களுக்கும் எனி டைப் ஆஃப் டெத் இஸ் பாசிபிள். ஸோ டுவர்ட்ஸ் த எண்ட் எல்லாமே கம்மியாயிரும். ஃபுட் இன்டேக் கம்மியாயிரும், கான்வர்சேஷன் சுத்தமாக பேசுறது கம்மியாயிரும். சரிங்களா, எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்கிறது எதுவுமே இருக்காது. வெறும்னே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா போகிற வரவங்க ஃபாலோ பண்ணுறதுமே கம்மியாயிரும். ஸோ ஈவன் இன் தட் ஸ்டேஜ் நம்ம வந்து அந்த சொன்னேன் இல்லையா, காக்னிட்டிவ் ஸ்டிமுலேஷன் வி கேன் டூ. முடிஞ்ச அளவுக்கு அவங்க நம்மளோட மெயின் ஏம் பார்த்தீங்கன்னா அவங்களோட வாழ்க்கை திறனை பெட்டராக்கிறது தான். குவாலிட்டி ஆஃப் லைஃப் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்களுக்கு வலி இருக்கக்கூடாது, டீஹைட்ரேஷன் போகக்கூடாது. நம்மளால என்னெல்லாம் பண்ண முடியுமோ அந்த ஸ்டேஜில் எல்லாமே எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணணும். ஸோ ஃபைனலாக டாக்டர், நம்ம நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்க நேர்களுக்காக நீங்கள் பெண்களுக்கு தான் வந்து இந்த டிமென்ஷியான்ற ஒரு வியாதி வந்து அதிகம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்கள், ஸோ நாட் ஓன்லி பெண்கள் எல்லாருக்குமே வந்து இந்த டிமென்ஷியான்ற வியாதி வராமல் இருக்கிறதுக்காக முன்னெச்சரிக்கையாக நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும் டாக்டர்? மெயினாக பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் தான். ஸோ லைஃப் ஸ்டைல் ஒழுங்காக இருக்கணும், புரியுறதுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஃபுட் ஷுட் பி ஹெல்த்தி. ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வந்து இப்போ லேண்ட்செட்னு தெர் இஸ் அ ஜேர்னல் விச் இஸ் பப்ளிஷ்ட். அதில் பார்த்தீங்கன்னா ரிஸ்க்கை மட்டுமே சிஸ்டமேட்டிக் ரிவ்யூன்னு சொல்லுவாங்க. ஸோ டிமென்ஷியாவோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பற்றி பண்ண எல்லா ரிசர்ச்சுமே எடுத்து அதுலேருந்து சம்மரைஸ் பண்ணி தே பப்ளிஷ்ட். அதில் ரிஸ்க் ஃபேக்டர்ஸில் பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷியஸ் நாட் நியூட்ரிஷியஸ் ஃபுட், அப்புறம் செடென்ட்ரி லைஃப், ரைட், பிபி சுகர் அதிகமாக இருக்கிறது, ஆல்கஹால், ஸ்மோக்கிங். ஸோ இதெல்லாம் தான் ரிஸ்க் ஃபேக்டர்ஸாக இருந்துச்சு. ஸோ நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் சின்னதுலேருந்தே இருக்கிறது பெட்டர். ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, எஸ், நான் சொன்ன மாதிரி 30 to 40 minutes மாடரேட் ஆக்டிவிட்டி அட்லீஸ்ட் thrice or 4 times in a week. சரிங்களா, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மஸ்ட். ஃபுட்டு நான் சொன்ன மாதிரி ப்ரிடாமினெட்லி பிளான்ட் பேஸ்ட் வெல் பேலன்ஸ்ட் டயட். ஓகே, சரிங்களா. இன்னொன்று நான் சொல்ல மறந்துட்டேன், இஃப் தெர் இஸ் ப்ராப்ளம், காது கேட்குறது, கண் பார்வை அதெல்லாம் வந்து கம்மி ஆகிட்டே வருது அப்படிங்கும் போது அதையும் கரெக்ட் பண்ணணும். சென்சரி இம்பேர்மெண்ட், ஏன்னா இந்த ஸ்டடியில் ஐசைட் கம்மியாக, விஷன் கம்மியாக இருக்கவங்களுக்கு, ஹியரிங் கம்மியாகிறவங்களுக்கு முன்னாடியே டிமென்ஷியா வந்துடுது அப்படின்னு there is evidence. ஸோ இட் இஸ் பெட்டர் வி கரெக்ட் எவ்ரிதிங். ஸோ இவ்வளோ நேரம் வந்து டிமென்ஷியா பற்றி நிறைய விஷயங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. கண்டிப்பாக அதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ so much for coming டாக்டர்.